வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வாழை தோட்டத்துல நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்க்கணும். இந்த வாழை மரத்தோட அடிப்பகத்துல நீங்க பார்க்குற மாதிரி சில மரம் கட்டை அழுக ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் எப்போதும் பெரிய பிரச்சனைன்னு அர்த்தம் இல்ல. பழைய இலை, அழுகிய மட்டை, தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்து காம்போஸ்ட் பண்ணினா அதுவே நல்ல இயற்கை உரமா மாறிடும். மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வாழையெல்லாம் கட்டுறோம். இல்லனா மழையும் காத்தும் சேர்ந்து எல்லாம் விழுந்து நாசமாயிடும். அதே தோட்டத்துல காஃபி செடிகளும் நாட்டு வளர்த்துட்டு இருக்கோம். காஃபி செடிகளுக்கு நிழல் ரொம்ப முக்கியம். அதனால பாக்கு மரங்களும் சேர்த்து நட்டிருக்கோம். இதனால ஒரே நிலத்துல பல விளைச்சல் எடுக்க முடியும். மண்ணோட ஈரப்பதமும் காப்பாத்தலாம். வாழை நல்ல வளரணுமே தண்ணி மட்டும் போதாது, மண்ணோட வளமும் ரொம்ப முக்கியம். அதனால இயற்கை உரம் கொடுத்தா வேர் பலமா வளரும், இலை நல்ல பச்சையா இருக்கும். இந்த ட்ரம்ல நம்ம இயற்கை உரம் தயார் பண்ணியிருக்கோம். இதுல மாட்டு சாணம், வாழை கழிவுகள், இலை, மற்ற இயற்கை பொருட்கள் சேர்த்து நல்ல புளிக்க வச்ச செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இது சரியான அளவுல கொடுத்தா வேர் பலமா வளரும், இலை பச்சையா இருக்கும், கொலையும் நல்ல பெருசா வரும். அதே மாதிரி தொட்டதுல காத்தோட்டம் இருக்கணும். நிறைய செடிகள் நெருக்கமா இருந்தா ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அப்போ ஃபங்கல் சீக்கிரமா பரவும். அதனால தேவையான இடத்துல சுத்தமும் காற்றோட்டமும் முக்கியம். நீங்க பார்க்க மாதிரி இந்த வாழை மரங்கள் நல்ல குலை பிடிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் சரியான நேரத்துல உரம் கொடுக்கறது, மண்ணை ஈரப்பதமோட வச்சுக்கிறது, குலையும் நல்ல பெருசா வரும். பூச்சிகளோட பிரச்சனை இப்போ குறைவா இருந்தாலும் ஆரம்ப நிலையில அதிகமே இருந்துச்சு. ஒரு வாழை மரத்தை தினமும் கொஞ்ச நேரம் கவனிச்சாலே பல பிரச்சனைய ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். இயற்கை முறையில சாகுபடி பண்றது மண்ணையும் காப்பதும் நமக்கு ஆரோக்கியமான விளைச்சலும் கொடுக்கும். இயற்கை முறையில சாகுபடி பண்ணும்போது செலவு கொஞ்சம் குறையும், மண்ணோட வளமும் காப்பதலாம். அதே நேரத்துல ஆரோக்கியமான விளைச்சலும் கிடைக்கும். உங்களோட தோட்டத்திலையும் இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.